எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கிரேக்க தயிர் தான் செஞ்சு காட்ட போறேன். கிரேக்க தயிர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலே சேர்க்காம நம்ம தயிர் செய்ய போறோம். பால் பிடிக்காதவங்க, பாலுனா யாருக்காவது பாத்தீங்கன்னா பால் சாப்பிட்டா ஒரு மாதிரி உமட்டலா இருக்கும். சில பேருக்கு பால் பிடிக்காது. சோ பால் பிடிக்காதவங்க எல்லாம் இந்த மாதிரி தயிர் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நீங்க வாரத்துக்கு ஒரு நாளும் மாசத்துக்கு ஒரு 2 தடவை இந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பை வச்சு நான் செய்ய போறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு எடுத்து செய்யும்போது ஒரு நார்மலா நம்ம வீட்டுல தயிர் பண்ற மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு கிடைக்கும். இது நம்ம தண்ணி ஊத்தி நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பா ஊறணும். 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நீங்க இந்த நட்ஸ் மட்டும்தான் போட்டு செய்யணுமா அப்படிங்கறது இல்ல. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்கணும்னாலும் நீங்க செய்யலாம். பாதாம் பண்ணலாம், அப்புறம் பீனட் செய்யலாம், தேங்காயில கூட நம்ம சூப்பரா செய்யலாம். ஸோ நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம கொஞ்ச நேரம் சென்று நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ அதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் தண்ணியிலேருந்து அப்படியே வடித்து எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். 1.5 கப்பு தண்ணி போதுமானது. நம்ம 1 கப் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 1/2 கப்பு நான் அப்புறமா ஊற்றி நான் அரைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அரைச்சு நல்லா எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்க தேங்காய் பால்லாம் எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரிதான். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் அரைப்போம் இல்லையா, அது மாதிரியே இதை அரைச்சு தண்ணி ஊத்தி கலந்து பிழிஞ்சு எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் நார்மலான வடிகட்டியில இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ அதுல இந்த மாதிரி கொஞ்சம் ஏடு மாதிரி கொஞ்சம் கிடைக்கும். அதை நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நார்மலா, அதாவது டீ வடிகட்டில நம்ம அதை வடிகட்டணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வடிகட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா வடிகட்டணும்ல. இது நம்ம சமையல்ல சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்றோம் அப்படின்னா கேஷ்யூ நட் அதெல்லாம் சேர்ப்போம்ல, அதை சேர்க்கறதுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். நான் மீடியமா வச்சிருக்கேன். அதாவது கொஞ்சம் ஹீட்டா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த பாலை சட்டியில வச்சுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா அது அப்படியே ஒட்டிக்கும் பயங்கரமா. ஸோ இது ரொம்ப நேரமும் இந்த பாலை காய்ச்சக்கூடாது, ஜஸ்ட் ஹீட் ஆகணும், அவ்வளவுதான். அதனால அடுப்பை மீடியமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பால் பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஆவி தெரியும் உங்களுக்கு, ஆவி அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆனா போதும், அவ்வளவுதான். ஏன்னா இது ரொம்ப நேரம்லாம் சுட வச்சு பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சூடாகணும்னு நம்ம கிண்ணத்துல ஊத்தி ஆற வச்சுக்கலாம். இந்த பாலை பாத்தீங்கன்னா அடிப்பிடிக்காம காய்ச்சணும். ரொம்ப மீடியமா அடுப்பை வச்சுட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணி ஊத்தினா போதும். ஒரு தண்ணியை சுட வச்சு சூடானா குடிக்கிற மாதிரி எப்படி சுட வைப்போமோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆற வச்சுட்டு நான் இப்போ கிளாஸ் பவுல்ல கலந்துட்டேன். ஏன்னா நான் கிளாஸ் பவுல்ல தான் நான் தயிராக்க போறேன். ஸோ பால் நல்லா ஆறிடுச்சு. மீடியமா ஹீட் பண்ணி நல்லா ஆத்திட்டேன். இப்போ 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை வச்சு நம்ம தயிர் உர ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணாம இந்த மாதிரி பாதியா உள்ள நடுவில் கீரல் மாதிரி போட்டுட்டு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகால காம்பு இருந்தா நீங்க அதை தனியா உடைச்சு அப்படியே போடலாம். எனக்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல அடுக்கும் போதே இந்த மாதிரி கிளீன் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன், அதனால இல்லை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேஷ்யூ நட் யோகர்ட் வாங்கிட்டு அதுல எந்த ஃபிளேவரும் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கி கூட நீங்க உர ஊத்தலாம். பச்சை மிளகாய் போட பிடிக்கலன்னா பச்சை மிளகாய் போட்டாக்க என்ன ஆகும் அப்படின்னா உரையிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நம்ம வீட்லயே நேச்சுரா நம்ம உர ஊத்துன மாதிரி இருக்கும். இது எப்படியும் ஒரு 17 மணி நேரம் ஆகும். அதனால 17ல இருந்து 18 மணி நேரம் ஆகும்.
ஓபன் பண்ணி அடிக்கடி பார்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க நார்மலா வந்து தயிர், அதாவது யோகர்ட் வந்து கேஷ்யூநட் யோகர்ட்டோ இல்ல பிளெயின் யோகர்ட்டாவே வாங்கி கூட நீங்க இந்த மாதிரி உர ஊத்துனீங்கன்னா உடனே, அதாவது இன்னைக்கு உர ஊத்துனீங்கன்னா காலையில உறைஞ்சிரும். ஸோ இப்ப மறுநாள் பார்க்கலாம். இப்ப மறுநாள் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். எப்போதுமே பிளெயின் யோகர்ட் வாங்கி கூட நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அந்த மாதிரி உர ஊத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த மாதிரி ஆட்டி பார்த்தோம்னா தெரியும். நமக்கு திக்கா இருந்துச்சு அப்படின்னா அது தயிர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப வந்து நல்லாவே சூப்பராகவே யோகர்ட் வந்து நல்லா சூப்பரா கிரேக்க தயிர் ரொம்ப அருமையா வந்து தயார் பண்ணியாச்சு. பச்சை மிளகாவை போட்டு அதுல கலந்துடாம இந்த மாதிரி மெதுவா எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து ஏதாவது சமைக்கிறதுல போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளவு திக்கா எவ்வளவு அருமையா தயிராயிருக்கு பாருங்க. இது வந்து சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து ஏதாவது ஒரு பச்சடி பண்றதுக்கோ ஏதாவது ஒரு டிஷ்ல மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது மாதிரிலாம் சாப்பிடலாம். இல்ல நார்மலாவே நீங்க வந்து ஒரு கிண்ணத்துல வந்து இந்த ஒரு யோகர்ட்டை கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம், ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான கேஷ்யூ நட்ல முந்திரி பருப்புல யோகர்ட் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ரெசிபியை ஒரு லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.